Hi students, welcome to கணிதம் புனிதம் exercise 1.1 question number 12. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா a into ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. this is equal to 14777 அப்படின்னு மேட்ரிக்ஸ்னு கொடுத்துட்டு ஏவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்படி இருந்தா ஏவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. 11ஆம் வகுப்புல நமக்கு 7வது சாப்டர்லையும் அங்க இருக்க அணிகள் சாப்டர்லையும் நமக்கு இந்த மாதிரி ஒரு கணக்கு வரும். ஆனா அங்க நம்ம அணி பெருக்கல் கான்செப்டை யூஸ் பண்ணியிருப்போம். என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற அணியை நம்ம வந்து ஏபிசிடி அப்படின்னு நம்மளா எடுத்துக்கிருவோம். நம்மளா எடுத்துக்கிட்டு அப்போ இந்த கணக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவோட கொண்டு போய் ஏக்கு பதிலாக நம்ம அதை பிரதியிடுவோம். அதாவது ஏபிசிடி ஏக்கு பதிலாக இன்ட்டு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 3 -1 -2 இஸ் ஈக்குவல் டு அந்த 14 7 7 7 இதை எடுத்துக்கிருவோம். ஸோ அணி பெருக்கல் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பெருக்குன்னா நிறை நிரல் பெருக்கல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் 5a மைனஸ் பி, அது மாதிரி 3a மைனஸ் 2b, அது மாதிரி 5c மைனஸ் டி, இங்கே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 3c மைனஸ் 2d இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த 14 ரெண்டை ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தந்த உறுப்புகளை கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸு 5a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 14 எடுப்போம், 3a மைனஸ் 2b இஸ் ஈக்குவல் டு 7ன்னு எடுப்போம். இதுகளை எடுத்து ஈக்குவேட் பண்ணுறதுனால ஏபிசிடி 4 உறுப்பையும் கண்டுபிடிச்சு ஸோ ஏ என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் இங்கே 12ஆம் வகுப்பில் நம்ம ஏ இன்வர்ஸ் கான்செப்டை நேர்மாறு அணி அந்த அணியை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இயற்கணிதத்தில் 2a இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு நம்பர் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? a இஸ் ஈக்குவல் டு இந்த 6 இந்த 2 என்னவாகும்? போய் வகுத்தல் ஆகும். கேன்சல் பண்ணி நீங்கள் என்ன போடுவீங்க? ஈக்குவல் டு 3 அப்படின்னு போடுவீங்க. இப்போ அதே மாதிரி தான் நமக்கு ஏக்கு பக்கத்தில் ஒரு அணி கொடுத்துக்கிறாங்க. 5 3 -1 -2ன்னு ஒரு அணி கொடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் 14 7 7 7 இன்னொரு அணி கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. அங்கே இருக்க 2 மாதிரி இந்த அணியும் 6 மாதிரி இந்த அணியும் இருக்குது. அப்போ நம்ம ஏ வேணும் அப்படின்னா இந்த அணியை நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போகும்போது எப்படி இந்த 2 வந்து வகுத்தல் ஆச்சோ அது மாதிரி இந்த அணி போய் வகுத்தல் ஆகணும். ஆனால் நமக்கு அணியில் வந்து வகுத்தல் கிடையாது. அதனால என்ன செய்கிறோம்? இதை அந்த பக்கம் கொண்டு போகும்போது நம்ம நேர்மாறு அணியாக கொண்டு போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போது இந்த 14 7 7 7ன்ற அணி அப்படியே இருக்கட்டும். இது அந்த பக்கம் போகும்போது 5 3 -1 -2 இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இது அந்த பக்கம் போகும்போது இன்வர்ஸ் ஆகுதுன்னு மனசில் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த அணியோட இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு அதை இதோட பெருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அணி பிந்தைய பெருக்கலாக தான் இருக்கணும். இந்த இன்வர்ஸ் அணி பிந்தைய பெருக்கலாக தான் இருக்கணும். முன்னாடி போட்டு பெருக்க வேண்டாம். அப்போ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? கவனிங்க. இதை அப்படியே எழுதிக்கிருவோம். 14 7 7 7ன்ற அணி இருக்கட்டும். இதோடைய இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இதோடைய அணிக்கோவை மதிப்பு எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 5ஐயும் -2ஐயும் பெருக்குவீங்க. -10 இதை பெருக்கும்போது -3 வந்தால் +3ன்னு எடுப்போம். அப்போ -10 +3 இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதோடைய அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். முதன்மை மூலைவிடத்தில் உறுப்புகள் ரெண்டும் இடம் மாறும். அப்போ அது ரெண்டும் இடம் மாறுச்சுன்னா -2 இங்கே எழுதுவோம், 5 இங்கே எழுதுவோம். மீதமுள்ள உறுப்புகள் குறி மாறும். அப்போ 3க்கு பதிலாக நம்ம வந்து -3 போடுவோம், -1க்கு பதிலாக +1 போடுவோம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு நல்லா கவனிங்க. இதில் 1 -10 +3 -7 அதை தூக்கி நம்ம எழுதுகிறோம். அப்போது -1/7 இன்ட்டு இது ரெண்டையும் பெருக்கின ஆன்சர். அப்போ 14 × 7 அப்படின்ற நிறையோட -2 × 1ன்ற நிரலை பெருக்கணும். நிரல் பெருக்கல். அப்போ 14 × -2 -28 +7. அதே மாதிரி 14 × -3 அப்போ -42 +35. அதே மாதிரி ரெண்டாவது நிறைய கொண்டு போய் முதல் நிரலோட பெருக்குங்க. 7 × -2 -14 +7. 7 × -3 -21 +35. ஸோ ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1/7 இன்ட்டு -28 +7 -21 -42 +35 -7 -14 +7 -7 -21 +35 14.
இப்ப இது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 7 இருக்கு. வெளியில மைனஸ் இருக்காங்க. நம்ம -7 பொதுவா வெளிய எடுத்துருவோம். அப்ப -7 பொதுவா வெளிய எடுத்தீங்க அப்டின்னா, உள்ள என்ன இருக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 3, 1, 1, -2. ஸோ இந்த 7யும் 7யும் கேன்சல் பண்ணி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் ஏ உடைய மதிப்பு ஏன்ற அணி என்ன கிடைக்குது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 3, 1, 1, -2 அப்டின்னு கிடைக்குது. இதுதான் விடை. தேங்க் யூ.